இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறதுன்னு கிராஸ் கட்டிங் போட்டு எப்படி வெட்டுறதுன்னு நான் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸை வச்சு டெமோ காமிக்கிறேன். இது பேக் சைடு, இது வந்து கிராஸ் கட்டிங் வெட்டியிருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து கைக்கு வெட்டியிருக்கேன். இந்த மாடலில் எப்படி வெட்ட போகிறோன்னு பார்த்து ரவுண்ட் கழுத்து தான் வெட்டியிருக்கேன். எப்படி வெட்ட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏற்கனவே ப்ளவுஸ் வெட்டிட்டேன், அளவு ப்ளவுஸை போட்டு. இது வந்து லைனிங் துணி. இது லைனிங் துணியை வந்து இப்படி ஒரு ஃபோல்டராக மடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெட்டின துணியை உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இங்கிட்ட மடிப்பு பக்கம் இந்த பக்கம் இருக்கும். இருங்க, நான் வெட்டின துணியை வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஒரு ஃபோல்டராக மடித்து வச்சுருக்கோமா, அந்த மடித்து வச்ச கார்னரில் எட்ஜில் வந்து நான் அளவு ப்ளவுஸை போட்டு நான் வெட்டினேன். அளவு ப்ளவுஸை வெட்டின பீஸ் இது. இது வந்து பேக் சைடு, இந்த பாருங்கள் மடிப்பு சைடு இருக்கும். அதுமாதிரி நான் போட்டிருக்கோம் மடிப்பு சைடு தான். அளவு ப்ளவுஸை வச்சு இப்படி கழுத்துக்கு நம்ம அளவு வச்சு வெட்டிக்கணும். உயரத்தை பார்த்துக்கணும். உயரத்தை பார்த்து 1.5 இன்ச்சு மடிக்கிற அளவுக்கு நம்ம இடம் விட்டுட்டு தான் இது பண்ணணும். அதனால் அந்த லென்த்துக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஆம்கோல் வெட்டியிருக்கேன் பாருங்கள். அதில் 1.5 இன்ச்சு சைடு பிடிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஆம்கோல் கனெக்ட் பண்ணி வெட்டணும். இப்போ இந்த பேலன்ஸ் பீஸில் வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் தான் நான் போடுவேன். ஃப்ரண்ட் பீஸை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும் இந்த பீஸு. இதுக்கு பக்கத்தில் கிராஸ் பீஸை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வெயிட்டானவங்க கொஞ்சம் ஆள் பாடியாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்காண்டி போட்ட பீஸ். இது வந்து 1 மீட்ரு ப்ளவுஸ் துணி பேக் சைடு வெட்டினது இது. அதே வந்து அந்த லென்த்து மீதி இருக்கிறதுல கிராஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். நான் கிராஸ் பீஸு இப்படி தான் போட்டு நான் வெட்டினேன். இது ஃப்ரண்ட் முன்கழுத்துக்கு, இது ஆம்கோலுக்கு, இது ஷோல்ட்ரு. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம இறக்கத்துக்கே நான் இது பண்ணியிருக்கேன், நான் மடிக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த சுத்த அளவு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக தெரியும் பாருங்கள். கிராஸாக இருக்கும் பீஸே. அது வந்து நம்மளுக்கு கிராஸை நல்லா எடுத்து காமிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டியிருக்கேன். 1.5 இன்ச்சு இங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். இங்கனக்குள்ளே 1 இன்ச்சு போல் நம்ம பிடிச்சி தைக்கணும். செஸ்ட்டுக்கிட்ட இந்த முன்னாடி கப்பு பிடிக்கிறதுக்காண்டி பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இந்த பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ நான் கைக்கு எந்த பக்கம் வெட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள் பேலன்ஸ் துணி. இந்த இடத்துல இருக்க வந்து நம்ம இப்போ 2 ஃபோல்டராக மடிச்சிருக்கோம்ல, அதுக்கு போட்டு வெட்டும்போது இப்போ வந்து 4 ஃபோல்டராக மடிக்க போகிறோம். இருங்க, நேர்கோட்டாக தான் போட்டு வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் ப்ளவுஸ் கிளியாது. இது வந்து இந்த கரை ஓரத்தில் நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சீக்கிரத்தில் கிழிஞ்சிரும். அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். நேர்கோடு தான் எப்பொழுதும் வெட்டி தைப்போம் நாங்கள். இருங்க எப்படி போடுறான்னு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கரையோரத்தில் நான் வச்சுருக்கேன்னா 4 பீஸ் வருது பாருங்கள். 4 பீஸ் வருதா. இதை ஃபோல்டர் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டு நான் அளவு வெட்டின துணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதை இப்படி நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கட்டிங்கில் போட்டு பழகுங்க, அப்போ தான் பெட்டராக இருக்கும். நான் ஸ்லீவ் வந்து அவங்க லென்த் வந்து குட்டையாக தான் இருப்பாங்க. நான் ஸ்லீவுக்கு வந்து இங்கே ஷோல்டரில் ஜாயின் பிடிக்கிறக்காண்டி 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி மடிப்புக்கும் 1.5 இன்ச்சு விட்டுருப்பேன். மொத்தம் 2 இன்ச்சு நம்ம அளவு ப்ளவுஸோட 2 இன்ச்சு கூட இருக்கணும். கூட இருந்தால் தான் 1.5 இன்ச்சு இதுக்கும் நம்ம 1/2 இன்ச்சு மேலே பிடிக்கவும் கரெக்டாக வரும். அது மாதிரி ஆம்கோலுக்கு துணி பத்தலை அவங்களுக்கு. இப்போ நான் இதில் ஜாயின் போட்டு தான் ஆம்கோலுக்கு ஜாயின் பண்ண போகிறேன். அதனால் இருக்கிற துணியை நேர்கோட்டிலே போட்டு வெட்டுங்க. ஆம்கோலுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்டு வெட்டிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இவ்வளோதாங்க. நேர்கோட்டில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு பேக் சைடு வெட்டிக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு. இது இந்த கார்னரில் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வெட்டிக்கலாம். மடித்து ஹோல்டர் பண்ணி தான் வெட்டணும். அதை நான் விரித்து உங்களுக்கு வச்சுருக்கேன். நான் வெட்டின பீஸ் எங்கிட்ட வச்சுருக்கேன். இது வந்து கழுத்துக்கு வந்து கிராஸாக வெட்டினா அந்த பேலன்ஸ் பீஸ் நிறையா அவங்ககிட்ட இருக்கும். அதை கிராஸ் கட்டிங் மாதிரி வெட்டிக்கிட்டால் தான் கழுத்தில் பைப்பிங் வந்து கரெக்டாக நிற்கும். பட்டிக்கு இங்கிட்டு பேலன்ஸில் வர்ற துணியை வந்து நீங்கள் வெட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நான் விட்டு தான் வெட்டியிருக்கேன். இங்கனக்குள்ளே வந்து நம்ம வந்து கிராஸுக்கு கப்பு வைக்கிறதுக்கு இங்கே ஒரு டாட் பிடிக்கணும், இங்கனக்குள்ளே ஒரு டாட் பிடிக்கணும். எல்லாம் முந்தியெல்லாம் வந்து சென்டரில் சொல்லுவாங்க. சென்டரில் இதை மடிச்சுக்கிட்டு டாட் பிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பிடிக்காதீங்க. நீங்கள் இந்த அளவு வச்சுக்கிட்டு இதில் இதுக்கு வரும்போது இந்த இடத்துக்கிட்ட பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சென்டரில் வச்சிங்கன்னா கிராஸ் இங்கே தள்ளி வந்துடுற மாதிரி வந்துடும். தள்ளி வந்தால் அசிங்கமாக இருக்கும் ப்ளவுஸு. இங்கே ஹூக்கு வைக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கனக்குள்ளே டாட் பிடிங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். கப்பு கரெக்டாக நிற்கும். நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ப்ளவுஸ் வெட்டின ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் வெட்டினேன் பாருங்கள். அதை தைச்சிட்டேன். ஹூக்கும் வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி ஓப்பனுக்கிட்ட இருந்து 2.5 இன்ச்சுக்குள்ளே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிராஸ் கப்புலாம் நல்லா நிற்கும்.
2 பக்கமே அதே மாதிரி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பைப்பிங் வந்து கொடுக்கல நான், இதுக்கு மடித்து தைச்சிருக்கேன். ஆனால் மடித்து தைக்கிறதுக்கும் பைப்பிங் கொடுக்குறதுக்கு ரெண்டுக்குமே கிராஸ் பீஸாக தான் நீங்கள் வெட்டினீங்கன்னா தான் நல்லா நிற்கும். முடிச்சாச்சு. இன்னொரு நாளைக்கு தைக்கிற வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து நான் வெட்டி நானாக தைச்சிருக்கதை மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.